கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சுவாமி தரிசனம், சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு. இல்ல அப்படி அல்ல, ஆலயத்திற்கு எல்லோரும் சொல்வது வழக்கம். அவரும் சென்றிருக்கிறார். மாற்று கட்சியில் இருக்கின்றவர் ஆலயத்திற்கு செல்வதில்லை, அவர் குடும்பத்தை சார்ந்தவர் யாகமும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இதுதான் இப்போது இருக்கிற நிலையும் அன்றைய நிலையும். இல்லை, எடப்பாடி எப்போது வேண்டுமோ ஆர்ப்பாட்டம் இருக்காரு. இல்லை, பொதுவாக எடப்பாடியை பொறுத்தவரையிலும் இதே நிலை அவர் ஆட்சியில் இருக்கிற போது ஏற்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. இல்லை, மின்வெட்டு என்பது இது போன்ற நிலை. அதுவும் இந்த மாதத்தில் கூடுதலாக மின் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல, மழை குறைவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் வெப்பங்கள் அதிகமாக இருக்கின்ற போது கூடுதலாக மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகிற நிலை இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட முதல்ல ஒரு ஏசி ரூம் இருக்கும், இப்போது 2-3 இருக்கிறது. ஆகவே கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆகவே அப்படி தேவைப்படுகிற போது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெவலப்மெண்ட் சொல்வார்கள். ஒரே சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னையை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சியில் ஏறத்தாழ 5 ஆண்டு காலத்தில் 7000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் மின்சாரத்தை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் தேவை. கூடுதல் மின்சாரத்தை பயன்படுத்துகிற போது அதற்கான கட்டுமான பணிகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அதை போன்ற நிலை இல்லாமல் மொத்தமாகவே 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்திருக்கிற செலவு 627 கோடி மட்டும்தான். ஆனால் சென்னையை பொறுத்தவரை 3500 மெகாவாட்டிற்குத்தான் அங்கே கெப்பாசிட்டி இருக்கிறது. ஆனால் 5000 மெகாவாட் என்று மக்கள் பயன்படுத்துகிற நிலை இருக்கிற போது இதை சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்ம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் இதையெல்லாம் ஒரு காலத்திலே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். நாங்கள் செய்தே வைத்து அனுபவித்து 5 ஆண்டு காலம் அவர்கள் பணியாற்றினார்களே தவிர புதிதாக அவர்கள் டெவலப்மெண்ட் சொல்லப்படுகிற மக்களுக்கு தேவையான அந்த பணிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான் என்னுடைய பணிவான நிலை. தமிழகத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கடிதங்கள் மூலமாக பாரத பிரதமரிடத்தில் கொடுத்து வலியுறுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேகதா அணையை பொறுத்தவரையிலும் கட்டக்கூடாது என்பதிலே தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். நம்முடைய குரலை, தமிழ்நாட்டுடைய குரலை சரியான முறையிலே எங்கே எடுத்து சொல்ல வேண்டுமோ அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். இல்லை, உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் அவர் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியும். 10:30 மணி 11 மணிக்கு தான் வருவார். உங்களுக்கு தெரியாதுல்ல. டெய்லி அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டை பாருங்க. அவருடைய துறைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதல்ல முன்மொழிஞ்சார். ஞாபகம் இருக்குங்களா? அவருடைய துறை இருக்கிற போது அந்த துறையினுடைய டிமாண்ட் வர போது முதலமைச்சர் முன்மொழிந்தார். அப்போ வரல, கேட்ட உடம்பு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது.